நான் உங்களுக்கு முன்ன ஒரு உதாரணம் சொன்னது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையினுடைய ஆரம்பத்தில் சுந்தரையா நடத்தி கொண்டிருந்த காலங்களில் ஒரு சகோதரி சபைக்கு கொஞ்ச நாள் வரலை. ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, ஆள் வரவே இல்லையே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் நேராக வீட்டுக்கு, அப்போ ஃபோன் கால் மற்றதெல்லாம் எதுவும் இல்லை இல்லைங்களா, அதனால் நேராக அவர் வீட்டுக்கு போயிட்டார். அப்படி வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீட்டில் கதவை தட்டின உடனே ஒரு சின்ன பையன் வந்தானா. சின்ன பையன் வந்து பார்த்துட்டு ஓடி போய் உள்ள அவங்க அம்மா கிட்ட சொன்னானா, பாஸ்டர் வந்திருக்கிறாரு அப்படின்னானா. பாஸ்டர் வந்திருக்கிறாருன்னு உடனே அந்த அம்மா, ஐயா உள்ளே வாங்கய்யா அப்படின்ட்டாங்களாம். அவர் ஸ்தோத்திரமா அப்படின்னாரு. உடனே உள்ளே வாங்கய்யா, உட்காருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ளே இருந்து ரொம்ப பெட்ரூம்லேருந்து ரொம்ப மெதுவாக கஷ்டப்பட்டு அப்படியே வியாதியில் இருக்கிற மாதிரி எழுந்து வராங்க. அப்போது சுந்தரையா கேட்டால், என்னம்மா உடம்பு சரியில்லையா, நீங்கள் உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட சொல்லி நான் வந்திருப்பேனே உங்களுக்கு ஜோம் பண்ணு, என்ன உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், அதான் ஒன்றும் இல்லையா, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கேன்னா நடந்து வரும்போதே இவ்வளோ கஷ்டமாக வரீங்களேம்மா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரான். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் இங்கே பக்கத்தில் ஒரு ஜெபக்கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்படி ஜெபக்கூட்டத்துக்கு போகும்பொழுது அங்கே வந்த ஒரு போதகர் வந்து எனக்கு சொன்னார், உனக்கு நிறைய கட்டுகள் உனக்கு சுற்றிலும் இருக்குமா, ஆகையினாலே நீ ஒரு 40 நாள் உபவாசம் போட்டு ஜோம் பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் அதை யோசிச்சுட்டே இருந்தேன். எங்கள் சொந்த ஊர் நாகர்கோயில் இருக்குது, நாகர்கோயில் என் சொந்தக்கார வீட்டுக்கு போனேன். அங்கே போன உடனே அங்கேயும் ஒருத்தர் வந்து ஜெபத்துக்கு வந்திருந்தார். ஜெபம் பண்ணும்போது சொன்னார், உனக்கு நிறைய கட்டுகள் இருக்குது, அந்த கட்டுகள் எல்லாம் போகணுன்றதுக்காக நீ ஒரு 40 நாள் உபவாசம் போட்டு ஜோம் பண்ணுமா அப்படின்னு சொன்னார். அப்போ 2 பேர் 3 பேர் சொல்கிறாங்களேன்றதுனால நான் ஒரு 40 நாள் உபவாசம் இருக்கலாம்னு சொல்லி உபவாசம் இருந்துட்டேன். 38 நாள் ஆயிடுச்சியா, இன்றைக்கி 39வது நாள், நாளைக்கு 40வது நாளோட முடிஞ்சிடும் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அப்போ சுந்தரையா கேட்டாரா, 38 நாள் ஜோம் பண்ணியம்மா பிசாசு போயிடுச்சான்னு கேட்டாராம், கட்டுகள் அறந்துடுச்சான்னு கேட்டாராம். 38 நாளும் ஜோம் பண்ண, என்ன ஜோம் பண்ண, கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் அவிழட்டும், கட்டுகள் போகட்டும், கட்டுகள் மாறட்டும், இதான் ஜோம் பண்ணியிருப்பேன். உன்னை எந்த பிசாசு கட்டி வச்சிருக்கிறானோ அந்த பிசாசனுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போகத்தக்கதாய் உடைக்கிறேன், சிதைக்கிறேன், அப்படிதான் ஜோம் பண்ணியிருப்பேன். 38 நாள் பண்ணியே போயிருச்சா அப்படின்னு கேட்டாராம். நமக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. போயிருச்சுன்னு சொல்கிறதா, போகலைன்னு சொல்கிறதா, ஒன்றுமே புரியலை. அப்போ அந்த அம்மா கேட்டாங்களாம், ஐயா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு தெரியலை அப்படின்னு. உடனே சுந்தரையா சொன்னாராம், ஏம்மா 38 நாள் உட்காந்து ஒரு பிசாசை துரத்துறதுக்கு பதிலாக ஒரே ஒரு நாள் உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் என்னுடைய குடும்பத்தில் என் வாழ்க்கையில் நீர் வாரம்னு கூப்பிட்டுருந்தா, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும்னு வசனம் சொல்லுதேமான்னாராம்.